ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட். இதை எழுதினவங்க டாக்டர் பிஆர் அம்பேத்கர். டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அதாவது டாக்டர் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர். இவர் வந்து ஒரு தலித் ஃபேமிலியை சேர்ந்த பர்சன். கேஸ்ட் ரிலேட்டடாக நிறைய டிஸ்கிரிமினேஷன் எல்லாமே ஒரு சின்ன வயசுலேருந்து ஃபேஸ் பண்ணியிருப்பார். ஸோ எஜுகேஷன் அப்படின்றது தான் ஒரு பர்சனோட அந்த லெவலை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்றது நல்லா தெரிஞ்சு நிறைய படிக்கிறாரு. ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகிறாரு. நிறைய டிகிரிஸ் எல்லாம் அவர் கெயின் பண்ணதுக்கப்புறமா சொசைட்டியில் ஒரு வெல் ரெஸ்பெக்டட் பர்சனாக மாறுறாரு. ஸோ இவர் வந்து எப்போவுமே வாய்ஸ் அவுட் பண்ணுறது இந்த கேஸ்டிசம் அப்படின்றது கம்ப்ளீட்டாக எரேஸ் ஆகணும் அப்படின்றதுக்காகவும், அன்டச்சபிலிட்டி, இன்இக்வாலிட்டி இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல வாய்ஸ் அவுட் பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி இந்த பர்டிகுலர் எஸ்ஸே இதுவுமே ஒரு ஆன்டி கேஸ்ட் ரிஃபார்மிஸ்ட் குரூப் லாகூரில் இருக்கக்கூடிய ஒரு குரூப்பில் இருந்து இவரை ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்காக கூப்பிட்டுருப்பாங்க. அங்கே இவர் ஒரு ஸ்பீச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிருப்பாரு 1936. ஓகேவா, இவர் வந்து பிரசிடென்ஷியல் அட்ரஸ் கொடுக்கறதுக்காக தான் கூப்பிட்டுருக்காங்க. அது ஒரு ஆனுவல் கான்ஃபரன்ஸ். ஸோ வருஷம் நடக்கக்கூடியதான். அதில் இன்சார்ஜாக இருக்கிறவங்க வந்து இவரோட அந்த ஸ்பீச்சை வாங்கி பார்க்குறாங்க. பார்க்கும்போது அதில் இவர் வந்து நிறையா ஹிந்துஸை அட்டாக் பண்ணுற மாதிரியான லைன்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாரு. ஹிந்துஸோட இந்த ஸ்கிரிப்சர்ஸ், ஹோலி புக்ஸ் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுற மாதிரி இருந்த உடனே அவங்க சொல்கிறாங்க, இதில் இருக்கக்கூடிய இந்த லைன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஒன்று சேஞ்ச் பண்ணுங்கள், இல்லைனா அதை கம்ப்ளீட்டாக உங்களோட இந்த ஸ்பீச்லேருந்தே எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுக்கிறாங்க. பட் இவர் வந்து இல்லை, நான் அந்த மாதிரிலாம் எடுக்க முடியாது, எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்றது சொல்லிடுறாரு. ஸோ அவர் ரிஜெக்ட் பண்ண மாட்டேன்னு சொன்ன அந்த ஒரு ரீசனுக்காக அந்த கான்ஃபரன்ஸே அவங்க கேன்சல் பண்ணுறாங்க. ஸோ இதில் நீங்கள் பேசவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த நிமிஷம் அவர் என்ன முடிவெடுக்கிறாரு அப்படின்னா, இந்த ஸ்பீச் நீங்கள் வேண்டாங்கன்னு சொன்னீங்க, இதை நானே பப்ளிஷ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை இவராகவே ஓனாக பப்ளிஷ் பண்ணுறாரு. 1936 வந்துட்டு இதை பப்ளிஷ் பண்ணுறாரு. அதுதான் இந்த டைட்டிலோட பப்ளிஷ் ஆகுது. இந்த டெக்ஸ்ட் வந்து டைரெக்டாக கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த கேஸ்ட் சிஸ்டமாக இருக்கட்டும், அன்டச்சபிலிட்டியாக இருக்கட்டும், முக்கியமாக ஹிந்து ரிலீஜியஸில் ரொம்ப அத்தாரிட்டின்னு நினைக்கக்கூடிய சாஸ்திராஸ், இந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி, ஹிந்துஸோட அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றதை கொஷின் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒர்க்கை வந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து நிறைய சோஷியல் ரிஃபார்மர்ஸ் அவங்களோட ஒர்க் என்ன மாதிரி இருக்குது, எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் பேசியிருக்கிறாரு. என்ன தான் இதை வந்து பப்ளிஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவருக்கு நிறையா நெருக்கடிகள் வந்தாலும் அவர் பப்ளிஷ் பண்ணி ஒரு 1 இயர்லேயே இதுக்கு ஒரு நல்ல ரீச் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இது ஒரு கிளாசிக்காகவே மாறிடுச்சு. ஆன்டி கேஸ்ட் லிட்ரேச்சரில் இது ஒரு கிளாசிக்கல் ஒர்க்காக மாறிடுச்சு. வேர்ல்டு வைட் நிறைய பேர் ரீட் பண்ணுறாங்க. இதை வச்சு டிபேட் எல்லாமே நடக்குது. ஸோ இப்போ வரைக்கும் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாத ஆட்களே கிடையாது. அந்தளவுக்கு சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்குவாலிட்டி இன் இந்தியா இதில் வந்து இந்த ஒர்க்குக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, அதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து என்னோட ஒரு ஸ்பீச்சை வித்ட்ரா பண்ணது, என்னோட கான்ஃபரன்ஸில் நான் பேச வேண்டிய அந்த ஒரு ஸ்பீச்சை வித்ட்ரா பண்ணது தான் இந்த ஒர்க்கை நான் பப்ளிஷ் பண்ணுறதுக்கான ரீசன் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ இவர் வந்து அந்த ஆர்கனைசர் இருக்கிறார் இல்லையா, அந்த கான்ஃபரன்ஸை ஆர்கனைஸ் பண்ணவரை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, அவர் வந்து அந்த டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ண சொன்னார். பட் அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு ரிஃபார்மர், இந்த டீம் நடத்துகிற இந்த கான்ஃபரன்ஸே எது ரிலேட்டடாக, ஆன்டி கேஸ்ட் ரிலேட்டடாக தான். ஸோ அப்படி இருக்கும்போது அதில் சொல்லக்கூடிய சில உண்மைகள் வந்து உங்களை டிரெக்டாக அட்டாக் பண்ணுற மாதிரி இருந்தாலும், உங்களை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சாலும் யூ ஹாவ் டு அக்செப்ட் இல்லையா. ஸோ நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹிந்துஸ் எல்லாருமே ஜென்ரலாக அவங்க வந்து இதை மாதிரியான விஷயங்கள், முக்கியமாக கேஸ்டிசம் அப்படின்றத வந்து ரொம்ப சின்சியராக பேசும்போது அவங்க அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அன்வில்லிங்காக தான் இருப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க தான் அதில் டீப்பாக இன்வால்வ் ஆகிறது. ஸோ அதனால் அவங்கள பற்றி பேசும்போது அவங்க யாருமே அதில் இன்வால்வ்டாக பேச மாட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம டிபேட்ஸ் வைக்கிறதுனாலையும், டிஸ்கஷன்ஸ் வைக்கிறனாலையும், கான்ஃபரன்ஸ்னாலையும் இது வந்து சேஞ்ச் ஆக போகிறதில்ல. இந்த கேஸ்டிசம்க்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகிறதில்ல. எப்போ நம்ம கம்ப்ளீட்டாக அந்த கேஸ்டிசமை வந்து எக்ஸாமின் பண்ணிவிட்டு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிரெக்டாக அதனால் வர்ற சேலஞ்சஸ் எல்லாத்தையும் டிரெக்டாக நம்ம ஃபேஸ் பண்ணுறோமோ, அது வேணான்னு சொல்லி முடிவு பண்ணுறோமோ, அப்போ தான் இந்த ப்ராப்ளமுக்கு ஒரு ஆக்சுவல் சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவர் வந்து இந்த ஒரு ஸ்பீச்சை கொடுக்கறதுக்கான அந்த ஒரு பர்பஸ் என்ன அப்படின்னா, சயின்டிஃபிக்காக நான் கேஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ண போகிறேன், அதோட ஃபவுண்டேஷன் எங்கே இருக்குது, அதை நம்ம எப்படி கம்ப்ளீட்டாக அழிக்க முடியும் அப்படின்றத பற்றி தான் இந்த பர்டிகுலர் எஸ்ஸேல நான் பேச போகிறேன் அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து நேச்சர் அண்ட் த எஃபெக்ட் ஆஃப் கேஸ்ட். அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கேஸ்ட் அப்படின்றது வந்துட்டு அது டிவிஷன் ஆஃப் லேபர் கிடையாது. அதாவது ஒரு ஒர்க்கை வந்துட்டு நம்ம டிவைட் பண்ணுறது வந்து கேஸ்ட் அப்படின்றது கிடையாது. லைக் இப்போ ஒவ்வொரு கேஸ்ட்டில் இருக்கிறவங்களும் ஒவ்வொரு ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒர்க்கை நம்ம டிவைட் பண்ணுறது மூலமாக அந்த கேஸ்ட் அது டிவைட் ஆகலை. டிவிஷன்ஸ் ஆஃப் லேபரர்ஸ், பீப்புள் கிட்ட அது ஒரு டிவிஷனை க்ரியேட் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கேஸ்ட் அப்படின்றது வந்து
அது ஒரு இடத்துல இருக்கும்போது நம்மளால் கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ண முடியாது. இப்போ ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து எல்லா கேஸ்டில் இருக்கிறவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க. பட் 1 to 1 அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இல்லை. இந்த கேஸ்டில் இருக்கிறவன் என்னை விட ரொம்ப லோவான ரேங்க்கில் தான் இருக்கிறான். ஸோ அவனோட சேர்ந்து நான் ஒர்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அங்கே வந்து இன்ஈக்வாலிட்டி கிரியேட் ஆகுது. கோஆப்ரேஷன்றது இருக்காது. ஸோ யூனிட்டியாக சேர்ந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் அது ஒரு ஐசோலேட்டட் சொசைட்டியாக தான் மாறுதே தவிர 1 to 1 ஒர்க் பண்ணணும், கோஆப்ரேட் பண்ணணுன்ற மைண்ட் செட் வரமாட்டுக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கேஸ்ட் அப்படின்றது வந்து ஒரு வாலண்ட்ரி கிடையாது. நமக்கு பிடிச்ச கேஸ்ட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது கிடையாது. நம்ம அப்பா என்ன கேஸ்ட்டோ அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி அப்பா என்ன ஒர்க் பண்ணுறாங்களோ அதை தான் நம்மளும் பண்ணணுன்ற மாதிரியான ஒரு ரூல்ஸே கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது பர்டிகுலர் இண்டிவிஜுவல் பர்சனுக்கான ஃப்ரீடம் வந்து மறுக்கப்படுது இல்லையா? அவன் வேறு ஒர்க் பண்ணணும்னு நினைக்கலாம், வேறு இடம் போகணும்னு நினைக்கலாம். பட் அவனோட அப்பாவோட ஐடென்டிட்டி அவனுக்கு கொடுக்கப்படும் போது அவனுக்கு அந்த ஃப்ரீடம் வந்து லிமிட்டட் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கேஸ்ட் அப்படின்றது பப்ளிக் ஸ்பிரிட்டை கில் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ ரொம்ப ஹை கிளாஸில் இருக்கிற ஒரு பர்சன் வந்து ரோட்டில் நடந்து போயிட்டுருக்குறாங்க. அவங்களுக்கு சொசைட்டி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இருந்தாலும் ஒரு இடத்துல வந்து ஒரு ட்ரைனேஜ் அடைச்சிருக்கு, இல்லை இந்த ரோடே ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது, இவங்க நினச்சா அதை சரி பண்ண முடியும், இல்லை இந்த ட்ரைனேஜை வந்து க்ளோஸ் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னா இவங்க அதை செய்ய போகும்போது அவங்க கூட உள்ள பர்சன் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதை பண்ணுறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, நீ அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு பர்சன் அவங்களுக்கு சொசைட்டி மேலே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒரு லவ் இருந்தாலும் அதை வந்து பிரேக் பண்ணுறது இந்த கேஸ்ட் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த கேஸ்ட்டில் உள்ளவன் தான் அதை பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் அவங்களுக்குள்ளே வந்துடும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இவர் சர்க்காஸ்டிக்காக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கேஸ்ட் அப்படின்றது வந்து நேஷ்னல் யூனிட்டியை ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்றத சொல்கிறாங்க. யூஸ்வலாக என்ன சொல்லுவோம், கேஸ்ட் வந்து பீப்புளை ஸ்ப்ளிட் பண்ணுதுன்னு தான் சொல்லுவோம். தென் எப்படி அதை வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும்னு பார்த்தா, ஹிந்துஸ் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து கலெக்டிவாக ஒர்க் பண்ணுறதுல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் செப்பரேட் குரூப்ஸாக அவங்க பிரிஞ்சுப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ குரூப்பாக அவங்க யூனிட்டியாக இருக்கிறாங்க இல்லையா, அதை தான் மீன் பண்ணுறாங்க. ஒன்றா இது எங்களோட நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்றா இருக்கிற மைண்ட் செட் அவங்களுக்கு கிடையாது. செப்பரேட் கேஸ்ட்டை வச்சு அவங்க ஒரு குரூப்பாக யூனிட்டியாக இருப்பாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த கேஸ்ட் சிஸ்டம் இருக்கும்போது ஒரு இன்னோவேஷனோ ஒரு என்டர்பிரைஸோ அதை வந்து ஹிந்துஸ் எல்லாருமே பேக்வேர்டு கொண்டு போகிறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க கம்பேர் டு அதர் சொசைட்டி. இப்போ கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லிம்ஸ் வந்து மைனாரிட்டி தான் இல்லையா, அதுலேயுமே அவங்களுக்குள்ள நிறைய டிவிஷன்ஸ் ஆஃப் கேஸ்ட் கிடையாது, சில டிவிஷன்ஸ் தான் இருக்கும். ஆனால் ஹிந்துஸில் நம்ம எடுத்துக்கும் போது நிறைய கேஸ்ட் இருக்கிறாங்க இல்லையா, அதில் வந்து எப்படி இந்த மாதிரியான இன்னோவேஷன்ஸை ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு அத்தாரிட்டியில் இருக்கக்கூடிய ஹிந்து அவர் வந்துட்டு ஒரு ஹை கேஸ்ட்டை சேர்ந்தவர் அப்படின்னா, லோ கேஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் ஒரு இன்னோவேட்டிவான ஒரு ஐடியாவோட வரும்போது அதை கண்டிப்பாக அவங்க ரிஜெக்ட் பண்ண தான் செய்வாங்க இல்லையா. மேபி அந்த ஐடியாஸ் எடுத்து அவங்களோட கம்யூனிட்டியில் இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட கொடுத்து கிரெடிட்ஸ் வாங்கிக்கலாமே தவிர கம்ப்ளீட்டாக அக்செப்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்றத சொல்ல முடியாது. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஹிந்துஸ்லேயே ஒரு ஹை ரேங்க்கில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில் ஒரு பொண்ணு வந்து ரொம்ப இன்னோவேட்டிவாக சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறா அப்படின்னா, அவங்களோட மந்த்ராஸ் அவங்களோட ட்ரெடிஷன் படி இதை நீ வெளியே கொண்டு போகக்கூடாது, நீ வந்து படிக்க போகக்கூடாது, இதை வந்து நீ மற்றவங்க கிட்ட சொல்லக்கூடாது, இந்த மாதிரி அவளுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வரும் இல்லையா, இதையும் மீன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்னோவேஷன்ஸ் வந்து இந்த கேஸ்ட் சிஸ்டமால் ஸ்டாப் ஆகுது அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் இந்த கேஸ்ட் அப்படின்றது ஒரே ஒரு விஷயத்தை தான் பண்ணியிருக்கு. இந்த சொசைட்டி ஃபுல்லாக நிறைய கிரேடட் இன்ஈக்வாலிட்டியை கொண்டு வந்திருக்கு. இந்த பீப்புள் எல்லாரும் சுப்பீரியர், இவங்க எல்லாருமே டீக்ரேடட். அப்படி ஒரு செப்பரேஷன், அப்படி ஒரு டிவிஷன்ஸை மட்டும்தான் இந்த கேஸ்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கே தவிர வேறு எதையுமே கிரியேட் பண்ணலை அப்படின்றது சொல்கிறாங்க. அதுலேயும் ரொம்ப பேத்தட்டிக்காக அன்டச்சபிலிட்டி அப்படின்ற ஒரு வேர்டை கிரியேட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ரொம்ப லோ கேஸ்ட்டாக இருக்கக்கூடிய பீப்புளை அவங்க ரொம்ப இல் ட்ரீட் பண்ணுறதாகவும், அவங்கள ஈவன் ஒரு அனிமலை விட வேர்ஸ்ட்டாக ட்ரீட் பண்ணுற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட ஸ்கிரிப்சர்ஸில் அவங்களோட அந்த ஹோலி புக்ஸில் என்ன கொடுத்துருக்கோ அதை ஃபாலோ பண்ணுறன்ற பேரில் ஹியூமனை அனிமலை விட மோசமாக ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. தென் கேஸ்ட் அப்படின்றது வந்துட்டு ஒரு சிம்பத்தி, ஒரு ஹியூமனிட்டி, இது எல்லாத்தையும் டெஸ்ட்ராய் பண்ணுது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப வலியோட ரோட்டில் ஒருத்தர் வந்து ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கிறாரு, அவரை காப்பாற்றணும்னு போகிறதுக்கு முன்னாடி அவங்க என்ன ஆட்கள் அப்படின்றத பார்க்குற மாதிரியான ஒரு மென்டாலிட்டி வந்துட்டு இல்லையா. ஸோ அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சரியில்லை, அவங்களோட காஸ்டியூம் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சுன்னா கிட்ட போகிறதுக்கே யோசிக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஹியூமனிட்டி செத்து போச்சு, எல்லாரும் கேஸ்ட்டுக்கும் அவங்களோட ரேங்க்குக்கும் தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கேஸ்ட் அப்படின்றது ஃபண்டமெண்டலாகவே அதில் வந்து லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி இது எதுவுமே இல்லாமல் ஆயிடுச்சு. ஒரு ட்ரூ சொசைட்டி அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக இந்த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி இது எல்லாமே இருக்கணும். அது இல்லாத ஒரு சொசைட்டியை தான் இப்போ கேஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரிலீஜியன் அண்ட் கேஸ்ட். கேஸ்ட்டில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுறது ரிலீஜியன் இல்லையா. ஸோ அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா,
கேஸ்ட் அப்படின்றது வந்து ஒரு புனிதமான விஷயமா எதில் மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த சாஸ்திராஸ் ஹிந்துஸோட அந்த ஹோலி புக்கான சாஸ்திராஸில் வந்துட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. கேஸ்ட் அப்படின்றது கண்டிப்பாக எல்லோரும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னும், அதை வந்து நம்ம ரொம்ப புனிதமாக பார்க்கணுன்னு அவங்க சொல்கிறதுனால ஹிந்துஸ் எல்லாருமே அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ வேதாஸ், ஸ்மிருதிஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது எல்லாமே ஹோலி டெக்ஸ்ட் இல்லையா? இதில் வந்து ஒரு டிவைன் அப்ரூவலே கொடுத்துட்டாங்க. கேஸ்ட் வைஸ் நீங்கள் டிவைட் பண்ணுறது வந்து அது அக்செப்டபிள் தான். கடவுளே அதை சொல்கிற மாதிரியான ஒரு சென்டென்ஸ் அதில் இருக்கிறதுனால, ஒரு கான்செப்ட் அதில் பேசுகிறதுனால மக்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. யூசுவலாகவே ரிலீஜியஸ் மேலே நமக்கு ஒரு பிளைண்ட் ஃபெய்த் இருக்குது இல்லையா? அதில் எது சொன்னாலுமே நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். அந்த மாதிரி இருக்கும்போது அப்படி ஒரு ஹோலியான புக்லேயே டிவிஷன்ஸ் இருக்கணும், கேஸ்ட் வைஸ் நம்ம பிரித்து பார்க்கணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கும்போது நம்ம கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்போம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரிலீஜியனை விட்டு தூரமாக வரணும் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ இவர் ஸ்ட்ராங்காக சொல்கிறது என்ன அப்படின்னா, ஹிந்து ரிஃபார்மர்ஸ் இருப்பாங்க இல்லையா? சீர்திருத்தவாதிகள், நம்ம இது எல்லாத்தையும் விட்டு வெளியே வரணும், ஒரு ரிஃபார்ம்டு சொசைட்டியை க்ரியேட் பண்ணணும்னு சொல்லக்கூடிய அந்த ஹிந்து ரிஃபார்மர்ஸ் எல்லாருமே ஒரு விஷயத்தை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். 2 விஷயத்தையும் நீங்கள் எடுத்து வச்சுட்டு அது 2க்கும் நடுவில் நீங்கள் மாட்டிட்டு இல்லாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. ஒன்று, நீங்கள் உங்களோட டெக்ஸ்ட்டை வச்சுக்கோங்க. உங்களோட ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா? அந்த ஹோலி புக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வச்சுக்கோங்க. அதோடு சேர்த்து உங்களோட கேஸ்ட்டையும் வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு ரிஃபர்மேஷனை க்ரியேட் பண்ணுறேன், நான் ஒரு ரிஃபார்மர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட டெக்ஸ்ட்டையும் நீங்கள் வச்சுக்கிறீங்க, சொசைட்டிலையும் கேஸ்ட் இல்லாமல் க்ரியேட் பண்ணணும்னா உங்களால் முடியாது. ஸோ ஒன்று, உங்களோட புக்கையும் வச்சுக்கோங்க, உங்களோட கேஸ்ட்டையும் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா கேஸ்ட்டை நீங்கள் வேனிஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த புக்கையும் நீங்கள் தூக்கி போட்டுருங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் கிரியேட் ஆகும். அந்த புக்கில் வந்து டிவிஷன்ஸ் இருக்கணும்னு சொல்லுது, சொசைட்டியில் நீங்கள் கேஸ்ட் வேண்டான்னு சொல்கிறீங்க. ஸோ எதை நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க? ஸோ ஒரு பெட்டர் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா 2ல் ஒரு முடிவு எடுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ வந்து நான் மாடர்ன் வேல அவங்களோட இந்த புக்ஸ் எல்லாத்தையும் நான் இன்டர்பிரேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், அது என்றைக்குமே ஒர்க் ஆகாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஹிந்துஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு எல்லா ஸ்கிரிப்சர்ஸ்லையும் என்ன சொல்லுது அப்படின்றது நல்லாவே தெரியும். ஏன்னா அடிக்கடி அவங்க அந்த மந்த்ரா சொல்லிகிட்டே இருப்பாங்க, வேதாஸ் ரீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட போயிட்டு அந்த மாடர்ன் வேல நம்ம அந்த புக்கை இன்டர்பிரேட் பண்ணும்போது அது ஒர்க் ஆகாது அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்குன்னு அந்த புக்கில் என்ன ரீட் பண்ணாங்களோ அந்த லிட்ரல் மீனிங்கில் தான் அவங்க இருப்பாங்க. அதை இன்டர்பிரேட் பண்ணுறதோ அதை மாற்றி யோசிக்கிறதோ அவங்களுக்கு தெரியாது. ஸோ அது எல்லாமே வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரிலீஜியஸ் பேசிஸில் கேஸ்ட் இருக்குது இல்லையா? இதை ஃபஸ்ட்டு நீங்கள் டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதர்வைஸ் இந்த ரிஃபார்ம்ஸ் அது எல்லாமே ஒர்க் ஆகாது. நீங்கள் வந்து ஒரு சீர்திருத்தம் பண்ணணும், கேஸ்ட்டே நான் கம்ப்ளீட்டாக ஒழிக்கணும் அப்படின்றதெல்லாம் அது பாசிபிலிட்டியே கிடையாது அன்டில் நீங்கள் இந்த ரிலீஜியஸ் பேஸ்டில் இருக்கக்கூடிய கேஸ்ட்டை வேனிஷ் பண்ணாத வரைக்கும். ரிலீஜியஸ் பேஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஹிந்துஸ்லேயே எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு கேஸ்ட்டில் உள்ளவங்க ஒவ்வொரு தெய்வத்தை வழிபடுவாங்க இல்லையா? அவங்க என்ன சாமி கும்பிடுறாங்கன்றதை வச்சு அவங்க என்ன கேஸ்ட்டுன்றதை சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த ரிலீஜியஸில் நீங்கள் கொண்டு வர டிவிஷன்ஸை வேனிஷ் பண்ணாலே இந்த ஒரு கேஸ்ட் அப்படின்றது இல்லாமல் போயிடும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ட்ரூ ரிலீஜியன், நான் கடவுளை நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து என்ன பண்ணணும்னா, அவங்க ஃபர்ஸ்ட் ஈக்குவாலிட்டி, ஃப்ரீடம், பிரதர்ஹுட் இது எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணணும். இன்ஈக்குவாலிட்டி அவங்களுக்குள்ளே வரக்கூடாது. இப்போ ஒரு கோயிலுக்குள்ளேயே நம்ம போகிறோம் அப்படின்னா அங்கே பூஜை பண்ணுற அந்த ஒரு பர்சனாக இருக்கட்டும், கடவுளுக்கு அவ்வளோ மந்த்ராஸ் எல்லாம் சொல்லிட்டு அவ்வளோ பக்தியாக அவங்க இருக்கும்போது ஒரு அன்டச்சபிள் உள்ளே வரும்போது அவங்கள அக்செப்ட் பண்ணலைன்னா இவ்வளோ நேரம் அவங்க கடவுளுக்கு பண்ண அந்த வர்ஷிப் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஆயிரும் இல்லையா? ஸோ அதை தான் சொல்கிறாங்க. நீங்கள் இன்ஈக்குவாலிட்டியோடு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் மைண்டில் வந்து ரியல் காட் இருக்க மாட்டாங்க. ட்ரூ ரிலீஜியன் நீங்கள் கிடையாது. ஸோ ட்ரூ ரிலீஜியன்னா இந்த மாதிரியான குவாலிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் இவர் வந்து ஹிந்துஸ் கிட்ட என்ன கேட்டுக்கிறாரு அப்படின்னா, நீங்கள் வந்து மொராலிட்டி பேஸ்டில் எல்லாத்தையும் நீங்கள் வந்து பாருங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதுக்கு ஜஸ்டிஸ் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா, இது என்னோட கேஸ்ட்டில் உள்ளவன், இவன் வந்து என்னோட ரிலீஜியனில் உள்ளவன், அந்த மாதிரியெல்லாம் பார்க்காம எது ஜஸ்டிஸோ அதை யோசிங்க. அதுலேயும் முக்கியமாக நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் படிக்கிறீங்க இல்லையா? உங்களோட ஸ்கிரிப்சர்ஸ், உங்களோட வேதாஸ் அதிலெல்லாம் ஒரு தண்டனை கொடுக்கணும், அதில் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல், அதை பிளைண்டாக அது என்னன்னே தெரியாமல் அதை ஃபாலோ பண்ணாமல், உங்களுக்கு மொராலிட்டி என்னன்னு தெரியும், ஜஸ்டிஸ் என்னன்னு தெரியும், அதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட தீர்ப்பை கொடுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யாரெல்லாம் கேஸ்ட் வந்து ரேஸை வந்து பியூராக வச்சுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கேஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு இந்த சப்கேஸ்ட் எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணுது. ஃபர்ஸ்ட்டு ஹிந்து அப்படின்ற ஒரு ரிலீஜியன் தானே இருந்துச்சு. அந்த ரிலீஜியனுக்குள்ளே கேஸ்ட்டை யார் கொண்டு வந்தது? அந்த கேஸ்ட்டுக்குள்ளேயும் டிவிஷன்ஸை யார் கொண்டு வந்தது? இப்போது கேஸ்ட் அப்படின்றது வந்து இப்போது ஒரு செப்பரேட் கேஸ்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கேஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த ஒர்க்லேயுமே சுப்பீரியாரிட்டி, இன்ஃபீரியாரிட்டின்னு இருப்பாங்க.
ஒரே கேஸ்ட் நேம் தான் அவங்க. எல்லாரும் ஒரே நேமோட தான் இருப்பாங்க. பட் அதுலயுமே அவங்க சுப்பீரியர், நாங்க இன்ஃபீரியர் அப்படின்ற மாதிரியான ஒரு டேர்ம் வரும். ஸோ இந்த மாதிரி கேஸ்ட்டுக்குள்ளேயும் சப் கேஸ்ட் எல்லாம் கொண்டு வந்தது இந்த கேஸ்ட் தான் அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட் இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கேஸ்ட் அப்படின்றது ஒரு டிவைன் லாலாம் கிடையாது. இப்போ கடவுளே இந்த கேஸ்ட்டை தான் கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்கிரிப்சர்ஸ்லேயும் இதை தான் சொல்லுது. ஸோ இது வந்து ஒரு டிவைன் லா தான். நம்ம காலகாலமாக ஃபாலோ பண்ணுறது. இது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இது ஹியூமன் மேட். நம்ம தான் கிரியேட் பண்ணிக்கிட்டது. யார் யார் என்ன வேலை பார்த்தாங்களோ அதை பேஸ் பண்ணி நம்மளா ஒரு நேமை கிரியேட் பண்ணிக்கிட்டோம். அது ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் கண்டினியூ ஆகுதே தவிர இது ஒரு டிவைன் லா கிடையாது. நம்ம தான் அதை புனிதமாக மாற்றிக்கிட்டோமே தவிர கடவுளோ இல்லை வேறு எந்த லாஸும் இதை வந்து அக்செப்ட் பண்ணலை அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த கேஸ்ட்டை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வேனிஷ் பண்ணணும், அதுக்கு ஒரு எண்ட் கார்டு போடணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அத்தாரிட்டி ஆஃப் த சாஸ்திராஸ், உங்களோட அந்த ஹோலி புக் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணலை அப்படின்னாலே இந்த கேஸ்ட் அப்படின்றது கம்ப்ளீட்டாக வேனிஷ் ஆயிரும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த பொலிட்டிக்கலில் நிறைய சேஞ்சஸை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க இல்லையா, ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக மாறணும், நமக்குள்ளே நிறையா சேஞ்சஸ் வரணும், இதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க. பட் அதுக்கு முன்னாடி சொசைட்டியில் நீங்கள் சேஞ்சஸை கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு எல்லோரும் ஹியூமனாக மாறணும், அதுக்கப்புறம் பொலிட்டிக்கலில் நீங்கள் சேஞ்சஸை கொண்டு வந்துக்கலாம். ஸோ ஹியூமனாகவே நீங்கள் மாறலை, ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ராட் மைண்ட் செட்டே உங்களுக்கு இல்லை அப்படின்றப்போ பொலிட்டிக்கலில் நீங்கள் சேஞ்சஸை கொண்டு வந்து என்ன ஆக போகுது? ஸோ சொசைட்டியில் ஃபஸ்ட்டு சேஞ்சஸ் வேணும் அப்படின்றது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பொலிட்டிக்கலில் நீங்கள் ஒரு டெமோக்ரஸியை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி, பிரதர்ஹுட் இது எல்லாமே வேணும். இது எல்லாம் எப்போ வரும்? கேஸ்ட் ஒன்று இல்லாமல் போகும்போது தான் இது எல்லாம் வரும் அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய இந்தியன் லீடர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பொலிட்டிக்கல் ஃப்ரீடம்க்கு தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. சோஷியல் ரிஃபார்ம்ஸை வந்துட்டு அவங்க இக்னோர் பண்ணிடுறாங்க, அதை செகண்டரி ஆக்கிடுறாங்க. பட் என்றைக்கு நீங்கள் சொசைட்டியில் ஒரு ரெஃபர்மேஷனை க்ரியேட் பண்ணுறீங்களோ, சொசைட்டியில் ஈக்குவாலிட்டி அப்படின்றது வருதோ, அப்போ ஆட்டோமேட்டிக்காக பொலிட்டிக்கலில் இருக்கிற எல்லா கரப்ஷன்ஸுமே, பொலிட்டிக்கலில் இருக்கிற எல்லா எரர்ஸுமே வேனிஷ் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வித்தவுட் எண்டிங் கேஸ்ட்டுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலை அப்படின்னா இந்த பொலிட்டிக்கல் ஃப்ரீடமே உங்களுக்கு கிடைச்சாலும் அது வந்து அப்பர் கிளாஸில் இருக்கக்கூடிய, அப்பர் கேஸ்டில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் அது யூஸ் ஆகுமே தவிர லோ கிளாஸில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு அது ஹெல்ப் ஆகாது அப்படின்றத சொல்கிறாங்க. அவங்க என்றைக்குமே சப்ரெஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொசைட்டியில் ஒரு சேஞ்சஸை கொண்டு வந்ததுக்கப்புறம் பொலிட்டிக்கலில் சேஞ்சஸை கொண்டு வாங்க அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த சோஷியல் ரிஃபார்ம்ஸ் இருக்குது இல்லையா, இது வந்து ஃபர்ஸ்ட்டு கேஸ்ட்டை தான் நீங்கள் அட்டாக் பண்ணணும். நீங்கள் மற்றதை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த கேஸ்ட்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா, அதை வேனிஷ் பண்ணுறதுக்கான ப்ராசஸில் இறங்குனீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதர்வைஸ் இந்த நேஷ்னலில் வேறு எந்த ப்ராசஸுமே இம்பாசிபிளாக தான் இருக்கும். ஏன்னா இந்த கேஸ்ட் சிஸ்டம் இல்லை அப்படின்னா நிறைய பேர் கொலை பண்ண மாட்டாங்க. ஆணவ கொலைகள்லாம் நிறைய நடந்துகிட்ருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியும். தென் பயாஸ்டாக சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அது போஸ்டிங் போடுறதா இருக்கட்டும், அத்தாரிட்டி ஓரியன்டாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பயாஸ்டாக நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ இது எல்லாமே சேஞ்ச் ஆகணும்னா சொசைட்டியில் இந்த கேஸ்ட் வந்து வேனிஷ் ஆகணும் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ப்ராப்ளம் ஆஃப் கேஸ்ட் நீங்கள் வந்து எல்லாருமே பொலிட்டிக்கலில் செல்ஃப் ரூல், இந்த ஸ்வராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ரொம்ப அர்ஜென்ட்டான ஒரு ப்ராப்ளம் நினச்சிட்டு இருக்கிறீங்க. பட் அதை விட இந்த கேஸ்ட் அப்படின்றது தான் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அதை நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிட்டீங்கனாலே மற்றது எல்லாமே சரியாகிரும் அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஹிந்துஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரிஃபர்மேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றதோ, இல்லை வேறு கேஸ்ட்டில் இருக்கிறவங்கள மேரேஜ் பண்ணிக்கிறதோ, அவங்கள வீட்டில் ஒருத்தங்கள அக்செப்ட் பண்ணிக்கிறதோ, அது மட்டும் ரிஃபர்மேஷன் கிடையாது. அந்த மாதிரி பண்ணுறதுனால நாங்கள் வந்து சொசைட்டியில் ரொம்ப ரிஃபார்ம்டு லைஃப் வாழ்கிறோம் அப்படின்றது கிடையாது. இது வந்து கம்ப்ளீட்டாக அதுக்கு ஒரு எண்டு வேணும் அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் வேறு கேஸ்ட்டில் இருக்கிற ஒரு பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிறீங்கன்னா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் அந்த பொண்ணோட கேஸ்ட்டை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனால் உங்களுக்கு பிறக்க போகிற அந்த குழந்தைக்கு உங்களோட கேஸ்ட்டை தான் நீங்கள் கொடுப்பீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணாமல் கேஸ்ட்டே வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து எப்போ அந்த ரிலீஜியஸ் பேசிஸில் இருக்கக்கூடிய கேஸ்ட்டை டெஸ்ட்ராய் பண்ணுறீங்களோ அதுதான் ஒரு ஆக்சுவல் சோஷியல் ரிஃபார்மாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாரு. தென் இவர் வந்து ரிஃபார்மர்ஸை வார்ன் பண்ணுறது என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கணும், ரொம்ப அமைதியாக இருக்கணும், அமைதியாக இருந்து நம்ம இதை மாற்றணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் என்னைக்கு டைரெக்டாக அந்த கேஸ்ட்டை வந்து ஃபேஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் இந்த ப்ராப்ளம்க்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். உங்களுக்கு நிறைய சேலஞ்சஸ் வருதா, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணாத வரைக்கும் அது சேஞ்ச்
ஆகாது அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ரிஃபார்மர்ஸ் எல்லாரும் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. இப்போ ட்ரெடிஷ்னல் ஹிந்துஸ் வந்துட்டு உங்ககிட்ட சொல்கிறாங்க இந்த கேஸ்ட் எல்லாமே வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. ஈஸியாக அதை அப்போஸ் பண்ணுங்கள், அவங்களுக்கு புரிய வைங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட கன்வின்ஸ் ஆகாதீங்க, காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ரிஃபார்மர்ஸ் எல்லாருமே ரொம்ப பிரேவாக இருக்கணும். அந்த ட்ரெடிஷன் எல்லாத்தையும் பிரேக் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா கேஸ்ட் அப்படின்றதோட அந்த ரூட்டை நம்ம என்றைக்கு பிரேக் பண்ணுறோமோ, அதை கம்ப்ளீட்டாக அதை விட்டு வெளியே வரமோ, அப்போ தான் அது வந்து ஒரு சேஞ்சஸை க்ரியேட் பண்ணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்சஸை க்ரியேட் பண்ணலாம், கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றலாம் அப்படின்னா அது நிறைய சென்ச்சுரிஸ் எடுக்குமே தவிர சடன் ரியாக்ஷன் அப்படின்றது அதில் இருக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஹை கிளாஸ் ஹிந்து ஃபேமிலியில் இருக்கிறீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய கேஸ்ட் சிஸ்டமை நீங்கள் டேரெக்டாக ஃபேஸ் பண்ணுங்கள், டேரெக்டாக அதை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்மால் சேஞ்சஸ் நீங்கள் வந்து ஈட்டிங் ஹேபிட்ஸ்லையோ இல்லை மாறி மாறி நீங்கள் மேரேஜ் பண்ணுறதுனாலையோ கேஸ்ட்டை பிரேக் பண்ணிவிட்டு ஒரு லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணுறதுனாலையோ இதில் வந்து எந்த சேஞ்சஸும் வராது. முக்கியமாக அந்த ஸ்கிரிப்சர்ஸில் எந்த சேஞ்சஸும் வராது. என்னைக்கு நீங்கள் அந்த ஸ்கிரிப்சர்ஸை கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணுறீங்களோ, இந்த ரிலீஜியஸ் பேஸ்டு கேஸ்ட்டு எனக்கு வேண்டான்னு நினைக்கிறீங்களோ, அப்போ வந்து கம்ப்ளீட்டாக இது வந்து சேஞ்ச் ஆயிரும் அப்படின்றத சொல்கிறாங்க. உங்கள் மைண்டுமே ரொம்ப ப்ராடான ஒரு மைண்டாக மாறிடும். ஈக்குவாலிட்டி அப்படின்றதும் உங்களுக்கு வந்துடும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ரிஃபார்மர்ஸ் எல்லாருமே ஒரு விஷயத்தை தான் சூஸ் பண்ணணும். ஒன்று உங்களோட கேஸ்ட்டோட நீங்கள் அந்த ஹிந்துவிசம்லேயே நீங்கள் இருக்கணும். இல்லை அப்படின்னா அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ட்ரூ ஈக்குவாலிட்டியாக நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒன்று வச்சுக்கணும், இல்லைனா கம்ப்ளீட்டாக எனக்கு வேண்டான்னு சொல்லி அந்த ரூட்டோடு அதை பிரேக் பண்ணிவிட்டு அதை விட்டு வெளியே வரணும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ராப்பர் ரீசன் அண்ட் மொராலிட்டியோடு இருக்கிறது தான் ஒரு ரைட் பேசிஸில் ஒரு நியூ சொசைட்டியை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு சிம்டம்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஒரு கன்ஃபியூஸ்டு மைண்ட் செட்டில் ஒரு டிலமாஸோடு இருந்தீங்க அப்படின்னா அது ஒரு நியூ சொசைட்டியை க்ரியேட் பண்ணாது. உங்களுக்குள்ளேயே நிறைய கன்ஃபியூஷன்ஸ், கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிவிட்டு மொராலிட்டி இருக்கிற ஒரு ஹியூமனாக நீங்கள் வரும்போது தான் நியூ சொசைட்டி வந்து க்ரியேட் ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இவங்க ரிஃபார்மர்ஸ் கிட்டலாம் என்ன கேட்டுக்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உண்மையிலேயே ஒரு ரிஃபார்மர் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஜட்ஜ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ரிலீஜியனில் இருக்கிறீங்கன்னா அந்த ரிலீஜியன் வந்து உங்களுக்கு ஃப்ரீடமை சொல்லித்தருதா, ஈக்குவாலிட்டியை சொல்லித்தருதா, பிரதர்ஹுட்டை சொல்லித்தருதா. இப்போ நீங்கள் வந்து சர்ச்சுக்கோ இல்லை டெம்பிள்க்கோ இல்லை மசூதிக்கோ நீங்கள் போயிட்டு வரீங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு வழியில் ஒரு பெக்கரை பார்க்குறீங்க. அவங்க உங்களை டச் பண்ண வரும்போது இல்லை உங்ககிட்ட பேச வரும்போது நீங்கள் அவங்கள ஹர்ட் பண்ணிடுறீங்க, அடிச்சிடுறீங்க அப்படின்னா இவ்வளோ நேரம் நீங்கள் பண்ண ப்ரேயருக்கு வந்து அது யூஸ்லெஸ்ஸாக ஆயிரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களோட ரிலீஜியஸ் வந்து என்ன சொல்லித்தருது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க அப்படின்றத சொல்கிறாங்க. லாஸ்ட்டாக முடிக்கும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த கேஸ்ட் அப்படின்றது இந்தியன் சொசைட்டியை ரொம்ப ஹர்ட் பண்ணுது அப்படின்னும், யூனிட்டியை அது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுது அப்படின்னும் ஒரு ப்ராசஸ் நம்ம வந்து நல்லா டெவலப் ஆகி போகும்போது அது யார் கொண்டு வந்த ஐடியா, இவன் லோ கிளாஸில் இருக்கிறவன், இவன் வந்து நம்ம கேஸ்ட்டு கிடையாது, இந்த மாதிரியான சில்லி ரீசனுக்காக நீங்கள் அதை நெக்லெக்ட் பண்ணுறீங்க. அதனால் இந்தியாவே பேக்வேர்ட் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இல்லையா? ஸோ அந்த ப்ராசஸையே நீங்கள் பிரேக் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஹிந்துஸ் எல்லாருமே ஃபர்ஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள், நீங்கள் ஒன்று இந்த கேஸ்ட்டோடு இருக்க போகிறீங்களா, இல்லை இந்த கேஸ்ட்டுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டு ஒரு ப்ராப்பர் ஹியூமனாக மாற போகிறீங்களா அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ கேஸ்ட் அப்படின்றது ஒரு கட்டத்தில் ஒரு மனுஷனை மிருகமாக மாற்றிடுது இல்லையா? இன்னொரு மனுஷனை கொலை பண்ணுறதுக்கும் அவன் ரெடியாக இருக்கிறான். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஒரு மனுஷனாக நீங்கள் வாழ போகிறீங்களா, இல்லை அந்த கேஸ்ட்டையே உங்களோட சேர்த்து வச்சுக்க போகிறீங்களா அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணுங்கள் அப்படின்றத சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, என்றைக்கு அந்த அத்தாரிட்டி ஆஃப் தி சாஸ்திராஸ் வந்து அது மறைஞ்சு போகுதோ, அது ஒன்றும் இல்லாமல் போகுதோ, அப்போ தான் சொசைட்டியில் ஈக்குவாலிட்டி அப்படின்றது வரும், அந்த ப்ராசஸ் நடக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. தென் உங்களுக்கு ஒரு கரேஜ் இருக்கணும். அந்த ஸ்கிரிப்சர்ஸ் உங்களை வந்து ஒரு மனுஷனாக மாற்றாத அந்த ஸ்கிரிப்சர்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறது, நீங்கள் ஒரு கரேஜோடு அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒதுக்கி வைக்கணும். ஒரு ஹியூமனாக டிக்னிட்டியோடு நீங்கள் வாழணும். அந்த டிக்னிட்டியை இழக்கக்கூடிய அந்த ஸ்கிரிப்சர்ஸ் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்றத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் இவர் இமேஜின் பண்ணுறாரு, ஒரு சொசைட்டி கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி, பிரதர்ஹுட், இது எல்லாம் இருக்கிற ஒரு சொசைட்டியாக அது இருக்கணும் அப்படின்னா அதுக்கு கேஸ்ட் இருக்கக்கூடாது அப்படின்றத சொல்கிறாரு. தென் இவர் டெமோக்ரஸியை வார்ன் பண்ணுறது என்ன அப்படின்னா, இந்தியாவில் டெமோக்ரஸியாக அது இருக்கணும், எல்லாருமே ஒன்றா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னா அப்போ கேஸ்ட் அப்படின்றது அங்கே இருக்கவே கூடாது அப்படின்றதையும் சொல்கிறாரு. அப்படி இருந்துச்சுன்னா டெமோக்ரஸி அப்படின்றது அங்கே ஃபெயில் ஆயிரும் அப்படின்றதையும் சொல்கிறாரு. ஸோ லாஸ்ட்டாக முடிக்கும்போது கேஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம என்னைக்கு அதை ஒரு எண்ட் கார்டு போட்டு முடிச்சு வைக்கிறோமோ அன்னைக்கு சொசைட்டி வந்து ஃபார்வர்ட், அது முன்னாடி போக ஆரம்பிச்சிடும். சொசைட்டியில் ஒரு ஜஸ்டிஸ், நேஷ்னல் யூனிட்டி, ட்ரூ ஃப்ரீடம், இது எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். ஒரு ஆக்சுவல் ட்ரூ சொசைட்டியாக அது இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.